என்னம்மா பண்ண சொல்றீங்க? 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு வச்சிருக்கலம்மா. என் நம்பிக்கை மொத்தமா நாசமாக்கிட்டாலே. என்ன டாக்டர் டாக்டர்னு வாயார கூப்பிடுறீங்களே, இந்த டாக்டரும் ஒரு காலத்துல ஃபெயில் ஆனவதாம்மா. என்ன டாக்டர்மா சொல்றீங்க? ஆமாம்மா, நானும் இப்படிதான் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருந்தேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நம்ம அம்மா மூஞ்சில எப்படி மொழி போகணும்னு தெரியாம ரொம்ப பயந்தேன். அப்புறமா எங்க அம்மாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அவ்வளோதானே சாமி, இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் இப்போ நான் உங்க முன்னாடி ஒரு டாக்டராக நிற்கிறேம்மா. அம்மா, நீங்களும் உங்கள் பொண்ணு இன்னைக்கு 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான்றதுக்காக அவளை கண்டித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிடாதீங்கம்மா. அம்மடி, அம்மா மன்னிச்சிடுறா. கோவத்துல உன்னை ஏதோ சொல்லிட்டேன். அம்மா மன்னிச்சிரு சாமி. இல்லம்மா, நான் தான்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேம்மா, பொய்யும் சொல்ல மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா சாமி.